ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசம் மெடல் ஈவெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி விளாட்றது, அதை வந்து நம்ம 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க ரிவார்டை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே கேமில் வந்து இப்படி தான் பாப்பப் வரும். ஸோ பாப்பப்பில் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பேட்டில்லேருந்து மல்டிபிள் டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். அந்த ரிவார்ட் மூலிமா நம்ம வந்து மல்டிபிள் லைக் ட்ரேடர் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த இதோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 100 கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலயமா உங்களுக்கு த்ரீ கார்ட்ஸ் க்ளைம் ஆகிடும். இதான் நீங்கள் வந்து பேட்டில் கார்டு கலெக்ட் பண்ண போகிறீங்க, அது மூலயமா அன்லாக் பண்ண போகிறீங்க, அதுக்கு மூலயமா யூஸ் பண்ணி ட்ரேடர் ஷாப்பில் வாங்க போகிறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு 100 கலெக்ட் பண்ணது மூலிமா உங்களுக்கு 3 கார்ட்ஸ் வந்துச்சு. நம்ம ஈவென்ட் பாஸில் பார்த்தாலும் ஈவென்ட் பாஸ் ஒர்த்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கார்டை ஓப்பன் பண்ணால் அதான் நீங்கள் வந்து ஆல்ரெடி போகிற கார்டு ஈவெண்ட்டில் வந்து இது 24 கார்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் தராங்க. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பேட்டில் போய் இது மொத்தத்தையும் நம்ம வந்து மொத்த ஜேர்னியை வந்து 1 ஹவரில் முடிக்கலாம். ஸோ காஸ்மெட்டிக்ஸில் வந்து இந்த ஒரு இதுவும் கிளிக் பண்ணால் கலர் மாறுற மாதிரி ஒரு ஆர்பும், அதே மாதிரி 5000 இதுக்கு 4000 க்ளோவியோர் அப்படியே ட்ரூப் ஒன்று, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மேஜிக் மைட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி கார்டு தான், 24 கார்ட்ஸு. ஸோ இதுதான் ரிவார்ட்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பேட்டிலில் முடித்து நம்மளால் இந்த ரிவெஞ்ச் டெக்கை ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இந்த ரிவெஞ்ச் டெக் என்னென்னா, அதான் இப்போது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ட்ராகன் டியூக்குக்கான நியூ எக்யூப்மெண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் ட்ராகன் டியூக்கை பேட்டிலில் இறக்கி விட்டு அது வந்து கன்சியூம் பண்ணுற அட்டாக் எல்லாத்துக்கும் வந்து ரிவெஞ்ச் இருக்கும். இப்போது 100 வெப்பன்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ணுறதுனா 100க்கும் ஒரே நேரத்தில் கார்டு டெல் பண்ணி 200 மேலே டேமேஜ் பண்ணும். அதே நேரத்தில் 60 வந்து அதுவும் ஹீல் பண்ணும். ஸோ அதுதான் இதோட இது. நீங்கள் வந்து இதை ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டாங்க. லைக் நம்ம ஸ்பெல் போட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு, அதை நான் ஃபர்தர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் எக்யூப்மெண்ட் எதுனா வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். பட் ரெக்கமெண்டட் என்னென்னா அந்தந்த ஈவெண்ட்டோட அந்தந்த எக்யூப்மெண்ட் வாங்குறது தான் பெட்டர். ஸோ அதே மாதிரி கார்ட் ஃப்ளிப்பர்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் டெக்கரேஷன். ஸோ நம்ம 40 கார்ட்ஸ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட் மூலிமா 24 வரும். பட் ஆனால் எவ்வளோ டூப்ளிகேட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் இருந்ததுன்னா முடிச்சிடலாம் ஈவெண்ட்டு, டூப்ளிகேட் இருந்ததுன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம மொத்தம் டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ 16,000 வந்து 200னா அட்லீஸ்ட் 80 அட்டாக் ஆச்சு போகணும். 80 அட்டாக்கில் போய் மொத்தத்தையும் 200 கலெக்ட் பண்ணால் தான் இன்னும் 16,000 அச்சீவ் பண்ண முடியும். அதில் கடைசியாக தான் இந்த ரிவார்டு ஆசம் மார்புன்னு ஒன்று டெக்கரேஷன் ஐட்டம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம 1 ஹவரில் 80 அட்டாக்ஸ் முடித்து நம்ம க்ளைம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலிஃபெண்ட் ரைடை அன்லாக் பண்ணுவோம். அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எலிஃபெண்ட் ரைடை வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுனா ஃபுல் அட்டாக் பண்ணுறதுல வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மல் அட்டாக் பண்ணி லூட்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஈவெண்ட்டை முடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி புஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் டக்குன்னு முடித்து ரிவெஞ்ச் டேக்கை யூஸ் பண்ணணுன்னு இது பண்ணுறீங்கன்னா நீங்களும் டக்குன்னு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அட்டாக் நம்ம டக்குன்னு முடிச்சு லைக் ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபுல் அட்டாக் தான் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் டைம் இல்லைன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்டார் எடுக்கலாம். நம்ம கப்பெலாம் அந்த காலத்தில் மைனஸ் பண்ணாததுனால நம்ம ஸ்டார் எடுக்கணும். வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். அவ்வளோதான். எலிஃபெண்ட் ரைடரை க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ எலிஃபெண்ட் ரைடை வச்சு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி மொத்தமாக ஒரு 14 வரும்னு நினைக்கிறேன். ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து 24. ஸோ 14 வருது. ஸோ நம்ம எஸ்பெல் எதுவும் எடுத்துகிட்டு போகலாம். பட்டு பார்ப்போம். இப்போ நான் இதை எதுக்கு எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணுறேன்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் டவுன் ஹாலுக்கு நேராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹீரோவை பண்ணால் டக்குன்னு ஒரு ஸ்டார் எடுத்துடலான்ட்டு தான். ஸோ பார்ப்போம். ஓகே.
இது வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி படிலாம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் எங்கே ஒன்றாலும் இறக்கி விட்டு சும்மா வேஸ்ட்டு ரேஜி எல்லாம் போட்டு விட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடும். ஸோ அது சும்மா நம்ம எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்க்குறது தான். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ஓவர் க்ரோத் போட்டு இது எல்லாத்தையும் டவுன் ஹாலுக்கு வந்து நம்ம ரவுட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ இது வந்து டேரெக்டாக டவுன் ஹாலுக்கு போச்சுன்னா நம்ம இருக்க எபிலிட்டி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டக்குன்னு டவுன் ஹால் முடிச்சுட்டு வின் பண்ணிக்கலாம் பேட்டில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் எடுக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு சம் போனஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அது எடுக்கிறது பெட்ரு உங்களுக்கு டைம் இருந்தால். ஏன்னா வந்து ஸ்டாரே எடுக்காமல் பேட்டில் முடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி உங்களோட லீக்லேருந்து போனஸ் வரும். ஸோ அது நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுமாதிரி நம்ம வந்து இப்போ மல்டிபிள் பேட்டில் போய் அட்லீஸ்ட் வந்து நம்ம 80 to 90 போனோம். ஏன்னா வந்து எல்லா பேட்டிலும் நம்மளோட 200 எடுக்க முடியுமான்னு தெரியாது, சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். ஆனால் 80 மினிமம், அதுக்கு மேலே 90 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு 1-2 அட்டாக் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம வந்து லைட்னிங் தான். ஏன்னா லைட்னிங் வச்சு பண்ணால் தான் நம்மளால் டக்கு டக்குன்னு 1 ஹவருக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ ஓகே, பேட்டில் கொடுத்துட்டு இதில் 154 தான் கிளைம் ஆச்சு, நம்ம கவனிக்கலை. ஸோ ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லைட்னிங் வச்சு பண்ணலாம், பார்ப்போம். இந்த ஒரு பேட்டில் முடிக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 11 லைட்னிங் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அட்டாக்கில் வந்து எந்தெந்த பில்டிங்கில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம ஈவெண்ட் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது அவ்வளோதாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் அட்டாக்காக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி 200. ஸோ இப்போ ஈவெண்ட் போனால் எல்லாம் முடிஞ்சு நம்ம 16,072 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரிவார்ட்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கார்ட்ஸ்லாம் வந்து மொத்தமாக கடைசியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மற்ற ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஈவெண்ட்டோட மெயின் ரிவெஞ்ச் டெக்கை வாங்கிடலாம். ஸோ எது கலெக்ட் பண்ணணும்னு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இதெல்லாம் வெயிட் பண்ணி அப்புறமா கூட கலெக்ட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா மெடல்ஸ்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் டெக் எப்படி வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க.
ஏன்னா மந்த் எண்டில் வந்து 26 to 31 வந்து ரிவெஞ்ச் டெக்குக்கு வந்து மேக்ஸ். ஸோ அந்த 31 கொடுத்து நம்ம மொத்த மெடலையும் கொடுத்து ரிவெஞ்ச் டெக் வாங்கியாச்சு. இப்போ வந்து இந்த ரிவெஞ்ச் டெக்கை யூஸ் பண்ணி பேட்டிலில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணுவோம். நான் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். எப்படின்னா 26 வந்து மேக்ஸுக்கு வரும்ல. இப்போ இது என்னென்னா எல்லா டிஃபென்ஸும் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணுன்னு சொன்னால. இப்போ வரேன், இப்போ இறக்கி விட்டாச்சு. இப்போ எந்தெந்த வெப்பன்லாம் அடிக்குதோ அது எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் கார்டு. அதே மாதிரி இது வந்து ஹீல் ஆகிட்டே வேறு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எந்தெந்த வெப்பன்லாம் அட்டாக் பண்ணுறது எல்லா வெப்பனுக்கும் கார்டு போகும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு தெரியாது. பட் வந்து இதை வந்து சென்டராக பொசிஷன் பண்ணி ஐஸ் ஸ்பெல் போட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணால் நிறைய டேமேஜ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி வந்து இது ஃபஸ்ட் லெவல் எக்யூப்மெண்ட் தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கே இவ்வளோ டேமேஜ். இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து 150 தான். ஸோ மேக்ஸ் லெவலில் வந்து 220 வரைக்கும் போக இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் வரும்போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி லூட் நிறைய எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதில் வந்து லூட் நிறைய இருக்குன்றதை நான் ஃபுல் அட்டாக் மாதிரி பண்ணுறேன் சும்மா. ஓகே, ஒரு 1 ஸ்டார் வந்ததுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ 1 மோர் அட்டாக் பார்ப்போம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதான் வந்து டெக்கரேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு கிளிக்குக்கும் கலர் மாறும். ஸோ அதுதான் டெக்கரேஷனே. ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்க 21 கார்ட்ஸ் ஆல்ரெடி 3 கலெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம 24 கார்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து 41 தான் இருக்குது. இது 41லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி இதுவாக தான் இருக்கும், டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இருக்க மொத்த கார்டையும் ஓப்பன் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்குது 21ல் வந்து எவ்வளோ வந்து 41லேருந்து எவ்வளோ நியூவாக வருதுன்னு பார்ப்போம். ஜெயிண்ட்டு ஓகே 42 தான். எத்தனை கார்டு ஓப்பன் பண்ணுறதுல ஒரே ஒரு கார்டு தான் நியூவாக வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கார்டையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 ட்ரோய்டு, அடுத்து சூப்பர் ஜெயிண்ட்டு, ட்ராகன் ரைடர். இதில் எதுவுமே நியூ இல்லை. ஓகே, 43 ஒரே ஒரு கார்டு மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே பெக்கா, இதுவும் நியூ இல்லை. ஆர்ச்சரும் நியூ இல்லை. பேபி ட்ராகனும் நியூ இல்லை. ஸோ அதே 43 தான் இருக்கும். ஓகே, சூப்பர் பார்பரியன் அது நியூ போல். ஓகே, லாவா வந்து நியூ. ஆக்ரேட்டரு ஓல்டு தான். ஸோ எவ்வளோ இருக்குது 45. ஆமாம், 2 நியூ கிடச்சிது. ஸோ இப்போ கடைசி 3 இது ஓல்டு தான். இன்ஃபர்னோ ட்ராகன், ஜெயிண்ட்டு இதுவும் ஓல்டு தான். இது எல்லாமே ஓல்டு தான். ஸோ இப்போ எல்லாமே டூப்ளிகேட் தான். ஸோ நம்மக்கிட்ட 45 தான் இருக்குது. ஸோ 45னா இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் 41 இருந்துச்சு. இப்போ 21 கார்டு ஓப்பன் பண்ணுறதுல நம்மளுக்கு 4 தான் வந்து ஒரிஜினல் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாமே டூப்ளிகேட் தான். இந்த 3 இருக்குது. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் எலக்ட்ரோ ட்ராகனும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே தெரியும் நியூன்னு வரும். ஸோ அது மூலிமா தான் நான் நியூ கார்டா ஓல்டு கார்டான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ 21ல் வந்து நம்மளுக்கு 4 தான் வந்து நியூவாக கிடச்சிருக்கு. ஸோ இது மொத்தத்தையும் நம்ம வந்து சும்மா ட்ரேடர் ஷாப்பில் போய் கொடுத்து அதுலேருந்து எதுனா நியூவாக வருதானு செக் பண்ணலாம். அதுலேயும் கிடைக்கிறது ரேர் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு இருக்கிறது தான் திருப்பி டூப்ளிகேட் வரும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்டயே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட்டு எல்லாமே ஈவெண்ட் கடைசியில் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ நான் ட்ரேடர் ஷாப்பில் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி வேஸ்ட்டு தான்.
ஏன்னா வந்து இதெல்லாம் திருப்பி சேம் கார்டு தான் வருது. ஓகே, இது ஒரு நியூ எட்டி வந்து நியூ வந்திருக்கு. வேறு எதுனா வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் 4 இருக்குது. இது ஆல்ரெடி இருக்குது. இதுவும் ஆல்ரெடி இருக்குது ரூட் ரைடர். நம்ம இதில் என்ன நோட்டீஸ் பண்ணால் நீங்கள் 2 கார்டு கொடுத்து 1 கார்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கார்டு காலி ஆகிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாமா இல்லை எப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த அத்தனை கார்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணது மூலிமா ஒரே ஒரு கார்டு தான் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அந்தந்த டார்க் எலிக்சர் கார்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கலாம், இல்லை ஓவரால் மொத்த கார்டுமே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஆல்ரெடி எலக்ட்ரோ ட்ராகன் இருக்குது. நம்ம எலக்ட்ரோ ட்ராகன் டூப்ளிகேட் போட்டு எலக்ட்ரோ ட்ராகன் வருது. ஓகே, 46 தான். நம்மளுக்கு இன்னும் 14 கார்டு வேணும். ஓகே, இதுவும் அதே ரூட் ரைடர், எல்லாம் டூப்ளிகேட் தான். அவ்வளோதாங்க, நம்ம 46 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மல்டிபிள் ட்ரேடு இது. நீங்கள் வந்து இதை ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இன்னும் 30 கார்ட்ஸ் கிட்ட வர வேண்டியது இருக்குது மல்டிபிள் பேட்டர்லேயே மந்த் எண்டுக்குள்ளே. ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in next வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.